காரியங்களை செய்ய போகிறார். ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுப்போம். இந்த மாலையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமது முகத்தை நோக்கி காத்திருக்கிறோம். இந்த மாலையிலும் தேவன் உமது மன்னாவை தாரும், உமது வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். எங்கள் வாழ்விலே உமது சத்தியங்கள் வெளிப்படட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். அடியனை தாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் என்னோடு கூட ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 42வது சங்கீதம். 42வது சங்கீதம் பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 695வது பக்கம். நான் முதல் வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் 2வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி நாம் பிரதி வசனங்களாக வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பக்கம் 695, 42வது சங்கீதம். வாசிக்கலாமா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாய் இருக்கிறது. உன்னை நான் பண்டிகை ஆசாதிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் புதியமான சத்தத்தோட தேவனத்தோடு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ள மனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ சிறுமலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார். காலத்தில் அவருடைய காரணத்தை என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தி? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் சமூகத்து ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. இந்த வேத பகுதிகளில் சங்கீதக்காரனாகிய தாவீது பெரும் கலக்கத்தின் நடுவில் இருக்கிறார். பாருங்கள், பல வசனங்களில் வாசித்தோம். என் ஆத்துமாவே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய் என்று பல முறை திரும்ப 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 இந்த தாவீது சொல்லிக் கொண்டே இருந்தார். பல கலக்கங்கள் இந்த தாவீதுக்கு இருந்திருக்க கூடும். பல தடுமாற்றங்கள், போராட்டங்கள் இந்த தாவீதின் வாழ்வில் காணப்பட்டிருக்க கூடும். இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, உங்களுக்குள்ளும் சில கலக்கங்கள் இருக்கலாம். உங்கள் ஆத்துமா கலங்கிக் கொண்டே இருக்கலாம். அது பல காரணங்கள் இருக்கக்கூடும். அது பல போராட்டங்கள் இருக்கக்கூடும். அது நீங்கள் சொல்லக்கூடியதாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாததாகவும் இருக்கலாம். அதை யாரிடம் சொல்வது, எங்கே போவது என்ற கலக்கம் காணப்படலாம். ஒரு தயக்கம், ஏன் எனக்குள் தயங்குகிறாய்? தயக்கம், சொல்ல முடியாத போராட்டத்தின் நடுவில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் அன்பானவர்களே, இந்த தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருக்குள் இருந்த வாஞ்சை, தாகம், ஏக்கம் என்னவென்றால் அது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. உலகத்தில் ஒரு மனுஷன் கலங்கினால், ஒரு மனுஷன் தயங்கினால், ஒரு பிரச்சனையில் போராட்டத்தில் இருந்தால் அவன் நிம்மதிக்கு எங்கெங்கோ போவான், அந்த விடுதலைக்கு எங்கெங்கயோ நாடுவான். ஆனால் ஒரு தேவ பிள்ளை போராட்டத்தின் நடுவே, பிரச்சனையின் நடுவே, கலக்கத்தின் நடுவே, கண்ணீரின் நடுவே எதை வாஞ்சிக்க வேண்டும் என்பதை இங்கே தாவீது அவர் வாழ்விலிருந்து சில காரியங்களை சொல்லியிருக்கிறார்.
இந்த மாலை நேரத்தில் ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் பெரிய கலக்கத்தோடு இருந்தாலும், நீங்கள் பெரிய தயக்கத்தோடு இருந்தாலும், போராட்டத்தின் நடுவே இருந்தாலும், உங்களது வாஞ்சையும் உங்களது தாகமும் உங்களது ஏக்கமும் இந்த தாவீதுக்குள் இருந்த வாஞ்சை, தாகம், ஏக்கம், விருப்பம் போல் இருக்குமானால் நான் நிச்சயம் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கலக்கங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகாது. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதித்து விசுவாசித்து அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. தாவீதுக்குள் இருந்த வாஞ்சையும் தாகமும் ஏக்கமும் என்ன? மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்ல, எல்லாம் நிறைவா இருக்கும்போது அல்ல, கண்ணீர், பாடு, பிரச்சனை, கலக்கம், போராட்டத்தின் நடுவே இந்த தாவீதுக்குள் இருந்த வாஞ்சையை உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவது ஒரு காரியம், 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அன்பானவர்களே, இந்த தாவீதின் ஆத்துமா, தாவீதின் இருதயம் கலக்கம், கண்ணீர், போராட்டம், பிரச்சனை நடுவிலும் இவர் யார் மேல் வாஞ்சையாய் இருந்தார் என்றால் தேவன் மேல் வாஞ்சையாய் இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இது சற்று ஆச்சரியம். சில நேரங்களிலே எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் போது ஆலயத்துக்கு சந்தோஷமாய் வருகிறவர்கள் பெருங்கூட்டம் இருக்கக்கூடும். இல்லை, ஒருவித கூட்டத்தார் கண்ணீரின் போது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கக்கூடும். ஆனால் இவர் சற்று வித்தியாசமானவர். இவர் வாஞ்சை தேவன், இவர் விருப்பம் தேவன், இவருடைய எதிர்பார்ப்பு தேவன். இந்த மாலை நேரத்தில் நான் தாழ்மையா கேட்கிறேன், உங்களுக்கு எத்தனை கண்ணீர், எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உங்கள் ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறதா? உங்கள் இதயம், உங்கள் உள்ளம் கர்த்தரை விரும்புகிறதா? இயேசுவை விரும்புகிறதா? இயேசுவை தேடுவதற்கு உங்கள் உள்ளம் துடிக்கிறதா? ஆண்டவரோடு பேசுவதற்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தை திருப்புகிறீர்களா? நான் தாழ்மையாய் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது உங்கள் கண்ணீர், கலக்கம், போராட்டம், பிரச்சனை எல்லாம் மாற அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு எடுத்துக் கொள்ளப்படும் போது கூட சொல்லுகிறார், உங்களோடு கூட எப்போதும் இருக்கிற ஒரு தேற்றவாளன் இருக்கிறார், ஆதலால் நான் போகிறேன் என்று நீங்கள் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தாழ்மையை சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம், எதை நினைத்தும் நீங்கள் சிந்தித்து கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் முன்வைக்கிறேன், இந்த தாவீதை போல தேவனை வாஞ்சித்து கதறுங்கள். ஒரு மாறானது நீரோடையை வாஞ்சிப்பது போல இயேசுவே என்று கதறுங்கள், தேவனே என்று கூக்குரல் இடுங்கள், தகப்பனே என்று கரம்பிடித்து நில்லுங்கள். உங்கள் கலக்கங்கள் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் பிரச்சனை மாறும், உங்கள் போராட்டம் மாறும். உங்களால் முடியாததை என் தேவன் உங்களுக்காக செய்து கொடுக்க அவரே இறங்கி வருவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமா? பத்திமேயு குருடன் பாருங்கள், வழி அருகே அவன் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசு அங்கே கடந்து போகிற சத்தத்தை கேட்கிறான். ஒரு குருடன் இயேசு கடந்து போவதை இவனால் பார்க்க முடியவில்லை. என்ன சத்தம், யார் போகிறார், என்ன விசேஷம் என்று அறிந்து கொள்கிறான். இங்கே இயேசு கடந்து போகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில இவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இயேசுவை குறித்து கேட்டுக்கொண்டே இருந்தவன் இயேசு இங்கே கடந்து போகிறார் என்று அறிந்தவுடனே இவன் கூக்குரல் இடுகிறான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூக்குரல் இடுகிறான். ஏனென்றால் இந்த குருடனுக்கு தெரிந்திருந்தது, இயேசு இங்கே வருவாரானால், இயேசு என் கூட இருப்பாரானால் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா கண்ணீருக்கும், எனக்கு இருக்கிற எல்லா குறைவுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இன்று உண்டாகும் என்று அறிந்து உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். அநேகர் அவனை தடுத்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே,
நீங்கள் தேவனை வாஞ்சிக்கும் போது பல தடைகள் வரும். நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கும் போது பல போராட்டங்கள் வரும். நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் மிக அன்பு கூறும் போது பல கஷ்டங்கள் இன்னல்கள் உங்களுக்கு வரும். சோதனைகள் நல்லதுதான். சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உபத்திரவங்கள் நல்லதுதான். உபத்திரவங்கள் தான் உங்களை உயர்த்தும். சோதனைகள் தான் உங்களை சாதனைக்கு கொண்டு செல்லும். கஷ்டங்கள் தான் உங்களை களிப்புண்டாக்கும். என் வாழ்விலே நான் பல நேரங்களில் எனக்கு வந்த சோதனைகளை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் அவைகளை எல்லாம் எனக்கு கர்த்தர் சாட்சிகளாய் மாற்றி இருக்கிறார். அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் எனக்கு களிப்பாய் மாற்றி இருக்கிறார். எனக்கு வந்த போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதங்களாய் மாற்றி இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நான் விசுவாசித்து சொல்கிறேன், நீங்கள் பலவித சோதனையின் நடுவே போகிறீர்களா? போராட்டத்தின் நடுவே போகிறீர்களா? கலக்கத்தின் நடுவே போய்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமா தியங்கிக் கொண்டே இருக்கிறதா? தடுமாறிக் கொண்டே இருக்கிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். இந்த தாவீதை போல கர்த்தரை வாஞ்சியுங்கள், இயேசுவை வாஞ்சியுங்கள். உங்கள் உள்ளம் ஆண்டவரை நோக்கி கதறட்டும். விசுவாசமாய் நான் சொல்லுகிறேன், இந்த சோதனைகளும் கண்ணீர்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் உங்கள் வாழ்வில் சாட்சிகளாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பர்த்திமை குருடன் எத்தனை தடை வந்த போதும் அவன் ஆண்டவரை விடுவதா இல்லவே இல்லை. அவன் இயேசுவை தடைகளின் நடுவே கூட இயேசுவை தன் பக்கம் திருப்பிக் கொண்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமா கலக்கத்தின் நடுவே இருந்தாலும் போராட்டத்தின் நடுவே இருந்தாலும் ஆண்டவரை வாஞ்சியுங்கள், இயேசுவை வாஞ்சியுங்கள், கர்த்தரை வாஞ்சியுங்கள். அவரே உங்கள் வாழ்வில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய எதிர்காலத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சமீபத்தில் பல மாதங்களுக்கு முன்பு பாஸ்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறோம். அவங்களுக்கு தைராய்டு தொண்டையில 1 சென்டிமீட்டர் கட்டி இருக்கு என்று சொல்லிவிட்டார்கள். அது 3வது ஸ்டேஜ். 5 ஸ்டேஜில் 3வது ஸ்டேஜ். மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த கட்டி எடுத்து டெஸ்ட் பண்ணணும். இந்த கட்டி இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஒரு வீரியமான கட்டியாகவும் இருக்கலாம். பெரிய உலகம் சொல்லுகிற பயமுறுத்துகிற வார்த்தையை சொல்லி இப்படிப்பட்ட கட்டியாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்க. உள்ளம் உடைகிற தருணம், ஆத்துமா கலங்குகிற நேரம், தியங்குகிற நேரம், தடுமாறுகிற நேரம், எங்கே போவது, யாரை நம்புவது? ஆனால் எங்கள் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை எல்லாம் எங்கள் ரட்சகர், எங்கள் இயேசு, எங்கள் ஆண்டவர், எங்கள் மீட்பர், எங்கள் தகப்பன், எங்களை அழைத்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களுக்கு எல்லாமும் ஆனவர், அவரையே நாங்கள் வாஞ்சித்தோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களால் நம்ப முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. 2 நாள் கூட இல்லை, அடுத்த நாள் நாங்கள் சரி ஓகே மருத்துவர்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்கலாம் என்று போய் அந்த கட்டியை பரிசோதிக்கவும் ஆயத்தமாய் மனதை திடப்படுத்தி கொண்டு போனோம். ஜெபம் பண்ணிவிட்டு போனோம். அங்கே பார்த்தால் எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டர், எந்த டாக்டர் 1 சென்டிமீட்டர் கட்டி இருக்கு என்று சொன்னார்களோ, அதே ஸ்கேன் ரிப்போர்ட்ல, அதே ஸ்கேன் பண்ற இடத்துல அதே டாக்டர் கட்டி 1 சென்டிமீட்டர்லாம் இல்ல, ரொம்ப 4 எம்எம்ல இருக்கு, அதுவும் தைராய்டு சுகமாகிக்கிட்டு இருக்கு, கட்டியே இல்ல என்று சொல்லி, இதை நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்க ரெகுலரா உங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படி என்று சொல்லி ஏற்கனவே கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு ஒரு புது ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஒன்றே இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகளை, இந்த மாலை நேரத்துல உங்க உள்ள ஏன் கலங்குது எனக்கு தெரியாது, உங்க உள்ள ஏன் தீங்கி கொண்டிருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் தாவீதை போல உங்க ஆத்துமா கர்த்தரை வாஞ்சிக்குமானால், தாழ்மையாய் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை கொடுக்க, உங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 2வது ஒரு காரியம், இந்த தாவீது கலக்கத்தின் நடுவிலும் கண்ணீரின் நடுவிலும் போராட்டத்தின் நடுவிலும் இவருக்குள் இருந்த வாஞ்சை, தாகம், ஏக்கம் என்ன? 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. பாருங்க, அவருக்கு இருக்கிற ஆசையை பாருங்க. தேவன் மேல, ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருக்கு பார்த்தோம். 2வது அவர் ஆசையை பாருங்க, நான் எப்பொழுது
தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பே. அது மட்டுமல்ல, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவ ஆலயத்திற்கு நான் போய் வருவேனே. இவைகளை எல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அன்பானவர்களே, இந்த தாவீதுக்குள் இருந்த வாஞ்சை, ஏக்கம், விருப்பம், அந்த உருக்கத்தை பாருங்கள். எதை நினைத்து உருகிறார் தெரியுமா? ஓ, நான் எப்போது தேவ சமூகத்துக்கு போவேன், நான் எப்போது தேவ ஆலயத்துக்கு போவேன், நான் எப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து ஜனங்களோடு கூட துதிப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆராதிப்பேன் என்ற உருக்கம், வாஞ்சை, விருப்பம், ஏக்கம் இந்த தாவீதுக்குள் இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு கண்ணீர், கலக்கம், போராட்டம் இருந்தாலும் இந்த தாவீதுக்குள் இருந்த ஏக்கமும் விருப்பமும் ஆசையும் இருக்குமானால் நான் தாழ்மையாய் சொல்ல முடியும், உங்களுக்காக கர்த்தர் எப்போதும் கிரியை செய்வார். இவருக்கு இருந்த இரண்டாவது ஒரு காரியம் என்ன? தேவ ஆலயத்தின் மேல் ஒரு பெரிய விருப்பம், ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய ஏக்கம் இந்த தாவீதுக்குள் இருந்தது. காலை ஆராதனையில் பார்த்தோம், அவர் அரண்மனையில் நன்றாக சுகமாய் படுத்திருக்கிற நேரத்தில் கூட ஆலயத்தை குறித்தே சிந்திக்கிற ஒரு இருதயம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தை குறித்தே ஒரு வாஞ்சையோடு இருக்க நான் தாழ்மையாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் வேலைக்கு போனாலும், நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும், நன்றாக நித்திரை செய்யும் போது கூட நான் எப்பொழுது எழும்பி ஆலயத்துக்கு போய் துதிப்பேன், நான் எப்பொழுது எழும்பி ஆலயத்துக்கு போய் ஜெபிப்பேன், எப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதல் வரும், எப்பொழுது ஒரு உபவாச ஜெபம் வரும், எப்பொழுது ஒரு விசேஷித்த கூட்டம் வரும், எப்பொழுது நாம் இணைந்து கர்த்தரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், உயர்த்தலாம் என்ற விருப்பம், ஏக்கம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உம்முடைய சந்நிதியில் தங்கி இருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். காரணம் என்ன? அவங்க துக்கம் மாறும், அவர்களுடைய கண்ணீர் மாறும். அவர்கள் ஒருவேளை போராட்டத்தின் நடுவே கடந்து போனாலும், ஒருவேளை அவர்கள் பள்ளத்தாக்கின் நடுவே கடந்து போனாலும் அவைகளை அவர்கள் களிப்பாக மாற்றுவார்கள், சந்தோஷமாக மாற்றுவார்கள், போராட்டத்தை ஜெயம் கொள்ளுவார்கள், பிரச்சனைகளை மேற்கொள்ளுவார்கள், கண்ணீரை களிப்பாக மாற்றுவார்கள். காரணம், இவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள், இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் துதிக்க 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 ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். இவர்கள் ஆராதிக்க 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 தேவன் ஒரு வெற்றியை கொடுப்பார். யெகோவா நிசி, ஜெய கிறிஸ்து நமக்கான ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரது ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை நமக்கு இருப்பதாக. எத்தனை பேர் அந்த நீங்கெல்லாம் வாஞ்சையோடு இருக்கிறனாலதான் சில காலையில் வந்துட்டு மாலையில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை எப்போது இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாழ்நாள் ஒரு சவாலா சொல்வேன், நான் தாழ்மையா இதை மீண்டும் சொல்றேன். வாழ்க்கையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட நீங்களும் நானும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் தாழ்மையா சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு வியாதி வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது, நான் ஜெபம் பண்றது இல்லை அதிகமா. எனக்கு என்ன வந்தாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒரு டெலிவரி டைம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெட் அடுத்திருந்த ஒரு சர்வீஸ் தான் மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எனக்கு தெரிஞ்ச ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டதே இல்லை. எனக்கு பலவீனம் வராமலாம் இல்லை, எத்தனையோ வலிகள் வந்தது, எத்தனையோ காய்ச்சல் வந்தது, எத்தனையோ பலவீனம் வந்தது. ஆனால் ஒரு நாளும் நான் தேவ சமூகத்தை விட்டதில்லை. எத்தனை தலை போகிற காய்ச்சல் நடுவே வெளியே நான் காய்ச்சதில்லை, சொன்னதில்லை. எனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை செய்ய நான் தவறினதே இல்லை. ஏன் இதை நான் ஒரு சவாலா சொல்றேன்னா, உங்கள் வாழ்க்கையிலும் ஆலயத்தின் மேல அந்த வாஞ்சை, அந்த தாகம் உங்களுக்குள் இருப்பதாக கர்த்தர் உங்க வாழ்வில பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். பாருங்க, நீங்க கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு என்று வைராக்கியமாய் நிற்பார். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். ஏன் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்? ஏன் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார்? சும்மா அவரை உயர்த்தல, சும்மா அவருக்கு ஒரு வீட்டை கட்டல, சும்மா தேவன் தாவீதை உயர்த்தி ராஜாவா அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தல. அவருக்குள் இருந்த இதயம், வாஞ்சை, ஆசை,
தேவ சந்நிதி, தேவ சமூகம், தேவ ஆலயம், தேவ பிரசன்னம், தேவனை துதிக்கிற துதி ஆனபடியா அவருடைய வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாய் இருந்தது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்வும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்க நாங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்ம இதயத்தின் வாஞ்சையும் விருப்பமும் ஏக்கமும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிப்பதாக, தேவ சமூகத்தை வாஞ்சிப்பதாக. கர்த்தர் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம் சொன்னேன், தேவன் மேல் வாஞ்சை. இரண்டாவது ஒரு காரியம் சொன்னேன், தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்லுகிறேன். ஒரு சாட்சியை நான் கேட்க நேரிட்டது. நான் அந்த ஆலயத்திலே காலை ஆராதனையிலே சில நேரம் சொல்ல நினைச்சேன், எனக்கு வாய்ப்பு அமையல. இந்த மாலையில் எனக்கு ஞாபகம் வந்ததால் அதை நான் சொல்லுகிறேன். அந்த சாட்சியிலே ஒருவர் இப்படியாக சாட்சி சொன்னார். அவங்க அம்மா சிறு வயதில் இருந்து அவரை இப்படி வளர்த்தாராம், நீ ஒரு நாள் கூட சர்ச்சை மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு வாரம் கூட சர்ச்சை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படியே சொல்லி சொல்லி அந்த பையனை வளர்த்து கொண்டே வந்தாராம். அப்படி வளர்த்து கொண்டு வரும்போது வாலிப நாட்கள் கூட அதையே சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம். ஒரு கட்டத்தில் அந்த பையன் சொன்னாங்களாம், ஒருவேளை நான் ஞாயிற்றுக்கிழமை செத்துட்டா கூட என்னை நீ அந்த அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுட்டு சர்ச்சுக்கு போய் ஆராதனை முடிச்சுட்டு வந்து அடக்கம் பண்ணு, நான் ஒன்றும் என் சரீரம் ஒன்றும் கெட்டு போயிடாது. அப்படிப்பட்ட விளைவு வந்தாலும் என்னை நீ வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆலயத்துக்கு போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு வந்து அடக்கம் பண்ணு, இப்படியே சொல்லி வளர்த்தாங்களா அவங்க அம்மா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பக்தியுள்ள அம்மாக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள பெற்றோருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். சோதனையை பாருங்கள், அந்த தாயார் ஞாயிற்றுக்கிழமை தான் மரித்தார்களாம். இதை சாட்சியை சொல்கிறவர் அவங்க பையன், அவருக்கு வயது, அவருக்கு பிள்ளை பிறந்து கல்யாணம் முடிச்சுட்டு இந்த சாட்சியை சொல்லுகிறார். கல்யாணத்தில் இந்த சாட்சியை சொல்லுகிறார். கல்யாணம் முடிச்ச ரிசப்ஷன்ல இந்த சாட்சியை சொல்லுகிறார். எங்க அம்மா என்னை இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அவங்க சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க அம்மா இறந்தாங்க. நான் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்தை விடலை. எங்க அம்மாவை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஆலயத்துக்கு போய் நானும் என் குடும்பமும் கர்த்தரை ஆராதித்தோம். எல்லாரும் நினைச்சாங்க, என்னடா அவங்க பைத்தியங்களா? எல்லாரும் நினைச்சாங்க, என்னடா அவங்க இப்படி இருக்கிறாங்க, செத்த அம்மாவை வச்சுட்டு ஆலயத்துக்கு போறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நாங்க தேவ ஆலயத்தையும் தேவ சமூகத்தையும் விரும்பினோம், தேவனை பற்றி கொண்டோம். தாழ்மையாய் சொல்கிறேன் அவர் என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த மகன் சொன்னார், என் மகள் டாக்டர் முடிச்சு இன்னைக்கு டாக்டர் படிச்சு அவங்க ஊழியர் செய்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறாருன்னா இது எங்க தகுதியோ திறமையோ அல்ல, நாங்க அவர் சமூகத்தை அவர் ஆலயத்தை விரும்பினபடியா கர்த்தர் இன்றைக்கு என் பிள்ளையெல்லாம் ஆசீர்வதித்து அவங்கள பெரிய நிலைமைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த பொண்ணு நல்ல டாக்டர் முடிச்சுட்டு இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய சபையில இளம் வயதுதான் பெரிய ஒரு பாஸ்டர் அளவுக்கு கர்த்தர் அந்த மகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த தேவ பிள்ளைகளை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். சும்மா கர்த்தர் உயர்த்தினங்க, அவங்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அவர் ஆலயத்தின் மேல இருந்த வைராக்கியம், அவருடைய சமூகத்தின் மேல இருந்த வைராக்கியம் கர்த்தர் அவங்க வாழ்வை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தது. என் ஜெபம் என் வாஞ்சை இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாராங்க. கரங்களை சைத்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தாவீது கலக்கத்தின் நடுவிலும் கண்ணீரின் நடுவிலும் தயக்கத்தின் நடுவிலும் அவருக்கு இருந்த வாஞ்சை, முதல் வாஞ்சை தேவன் மேல், இரண்டாவது வாஞ்சை தேவ ஆலயத்தின் மேல், ஒரு மூன்றாவது வாஞ்சை கடைசியாக 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். யாராவது இன்னொருவர் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், இவருக்குள் இருந்த வாஞ்சை, ஏக்கம், விருப்பம் என்ன தெரியுமா? தேவன் தருகிற ரட்சிப்பு, தேவன் கொடுக்கிற விடுதலை,
தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவனால் வருகிற ஒரு மீட்பு. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்கள், அவர் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். அவரே எனக்கு ரட்சிப்பா இருந்து என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் கலக்கங்கள் எதுவாயினும், உங்கள் தயக்கங்கள் கண்ணீர்கள் எதுவாயினும், நீங்கள் தேவ ரட்சிப்புக்கு காத்திருங்கள், தேவனுக்கு காத்திருங்கள், தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். மூன்றாவது காரியம், தேவன் ரட்சிக்கும்படி அவரை நோக்கி காத்திருங்கள். இந்த பிரச்சனை நடுவே, கண்ணீர் நடுவே மனிதன் உங்களை ரட்சிக்கும்படி மனிதனை தேடி ஓடாதிருங்கள். உலகம் உங்களை ரட்சிக்கும்படி உலகத்தை தேடி ஓடாதிருங்கள். நண்பர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று நண்பர்களை நாடி ஓடாதிருங்கள். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருங்கள். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எதிர்பார்த்து நில்லுங்கள். அதை உங்கள் உள்ள வாஞ்சிக்கட்டும். கர்த்தாவே, நீர் எனக்கு ரட்சிப்பாயிரும் என்று அவருடைய ரட்சிப்புக்கு எதிர்நோக்கி இருங்கள். நான் தாழ்மையை சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு ரட்சிப்பா இருப்பார். தேவன் உங்களை ரட்சிக்கும்படி இறங்குவார். தேவன் உங்களை விடுவிக்கும்படி இறங்குவார். இயேசு பூமியில் வந்த நோக்கமே அநேகரையும் ரட்சிக்க, அநேகரையும் விடுதலையாக்க, அநேகரையும் மீட்க தமது சொந்த ஜீவனையை கொடுத்தார். இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வந்த தேவன் அல்ல. இயேசு இந்த மனுக்குலத்தின் தேவன். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கான, ஒரு மொழிக்கான, ஒரு கூட்டத்துக்கான, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கான தேவன் அல்ல. முழு உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர், சகல ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. உங்கள் பாவம் என் பாவம், உங்கள் சாபம் என் சாபம், எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்த ரட்சகர் அவர். அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இங்கிருக்கிற ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளில் இருந்தும் இயேசு உங்களை ரட்சிப்பார். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். அவரை விசுவாசியுங்கள், அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ரட்சகர், அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். இந்த பூமியில், வானத்தின் கீழே, பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே இயேசு ரட்சகராய் இருப்பாராக. அப்படியானால் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய வாஞ்சை அவரது ரட்சிப்பின் மேல் வாஞ்சையா இருங்க. உங்க பிரச்சனை எதுவாயினும் கர்த்தருக்கு இந்த பிரச்சனைகளை விடுதலையாக்கட்டும் காத்திருங்க. உங்க போராட்டம் எதுவாயினும், உங்கள் பலவீனங்கள் எதுவாயினும், இயேசு என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று காத்திருங்கள். ஆண்டவர் என்னை இந்த நெருக்கத்திலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்று காத்திருங்கள். தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்கள் பெரிய ரட்சிப்பை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்கிற பெரிய விடுதலையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து போகிற பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். என் தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகா பெரியவர், மகா உன்னதமானவர். ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவே இல்லை. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுமா, என் தேவனே, சொல்லுங்க கூட, என் தேவனே, நீர் என்னை ரட்சிக்க கூடாதபடி உமது கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் நடுவே என் தேவன் என்னை ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவே இல்லை. நல்ல கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஏகமனதாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே இந்த மாலை நேரத்திலே உங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க உள்ளத்தின் கலக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி, உங்க உள்ளத்தில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் கர்த்தர் மாற்றி தேவன் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தாவீதுக்குள் இருந்த வாஞ்சை, ஏக்கம், விருப்பம் இந்த மாலை நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் இருப்பதாக. முதலாவது தேவன் மேல் ஒரு வாஞ்சை, இரண்டாவது தேவ ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை, மூன்றாவது தேவன் எனக்கு தருகிற அந்த ரட்சிப்பின் மேல் ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம், ஒரு தாகத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க இயேசுவை மட்டும் நம்பி வந்திருக்கிறீங்க? உங்களை அவர் கைவிடவே மாட்டார், உங்களை அவர் விட்டு விலகவே மாட்டார். உங்க ஆத்துமாவை பார்த்து கேளுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் உன்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன் அப்பா, நான் உம்மை மட்டும் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ராஜா, உம்மை தான் நம்பி இருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மையா சொல்ல முடியுமா? உம்மை தான்